கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோபு சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது யோபு ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாக காணப்பட்டான். ஆண்டவர் யோபுவை குறித்து யோபுவை போல ஒரு மனிதன் இந்த பூமியில் உண்டோ என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். யோபு சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கையிலே சத்ருவாகிய பிசாசானவன் அவனை சோதித்த பொழுது ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை எல்லா சம்பத்துக்களையும் எல்லா பிள்ளைகளையும் இழந்து போன அந்த யோபு கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒருவேளை அவனுடைய சரீரத்திலே மிகப்பெரிய வியாதி உண்டாயிற்று, பருக்கள் என்னும் நோய் உண்டாயிற்று. அந்த நோயின் நிமித்தமாய் அவன் உருத்தெரியாமல் காணப்பட்டான். அவன் மனைவியோ அவனை பார்த்து, நீர் இன்னுமா ஜீவனோடு கூட இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றிலும் யோபு பொறுமையோடே காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மாறாக அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி, தனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று சொல்லி போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றெல்லாம் விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒருவேளை அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனை நினைத்தருளி அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை இரண்டு துணையாய் ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருக்கு முன்பதாக பொறுமையோடே காத்திருந்தால் ஆண்டவர் உன்னுடைய இழப்புகள் மத்தியிலே, உன்னுடைய சரீர பலவீனத்தின் மத்தியிலே, உன்னுடைய சோர்வின் மத்தியிலே அவர் உன்னை பலப்படுத்தி அவரையே நம்பி நீ காத்திருக்கிறபடியினாலே இரண்டு துணையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பொறுமையோடே காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலை வித்தியாசமாய் காணப்பட்டது. சாராளின் கற்பம் செத்து போயிற்று. ஆபிரகாம் 100 வயதுடையவனாக காணப்பட்டான். அதையெல்லாம் எண்ணாமல் எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொன்னவர் சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை நம்பி, அவரை முழு நிச்சயமாய் நம்பி என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஏதுமில்லாதிருந்தும் சூழ்நிலை ஒருவேளை பாதகமாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக அவன் பொறுமையோடே காத்திருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றான் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ துரிதமாய் செயல்பட முற்படாதே. மாறாக ஆண்டவருக்கு முன்பதாக நீ பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை இரட்டிப்பான நன்மையினாலே நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்திலே நாம் பலப்படுவோம். ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். ஆண்டவர் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எப்படி யோபுவும் ஆபிரகாமும் ஆண்டவரே பொறுமையோடு காத்திருந்தார்களோ அதே போல காத்திருக்கக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுப்பீராக. அந்த காத்திருப்பிலே உண்மை மாத்திரம் நம்பி விசுவாசித்து காணப்பட, விசுவாசத்தினால எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம்.
இழப்பின் மத்தியிலும் துணையான ஆசீர்வாதங்களினாலே உமக்கு நேராய் காத்திருக்கிற ஜனங்களை நிரப்புவீராக. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் அற்புதமும் இவர்கள் மத்தியிலே பலமாய் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.